இந்தியாவின் உச்ச கதாநாயகிகள் பல ஆண்டுகளாக போராடி செய்ய முடியாததை 16 படத்தில் சாதித்த ஒருவரை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். 2017 ஆண்டு ஹலோ என்ற தெலுங்கு படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலிருந்து இன்றும் விருதுகளை அள்ளி குவித்து தனது தெய்வீக அழகாலும் நடிப்பு திறனாலும் ரசிகர்களை குவித்து வருகின்ற கல்யாணி பிரியதர்ஷன். 1993 ஆண்டு இயக்குனர் பிரியதர்ஷன் மற்றும் நடிகை லிசிக்கு மகளாக பிறந்தவர்தான் கல்யாணி பிரியதர்ஷன். சினிமா பெற்றோருக்கு மகளாக பிறந்ததால் சிறு வயதிலிருந்தே திரைப்பட உலகுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் அவர் தனது சொந்த திறமையால் திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். கல்யாணியின் வாழ்க்கை, கல்வி, குடும்பம், திரைப்பட பயணம், சாதனைகள், விருதுகள், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் எதிர்கால திட்டங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். கல்யாணி பிரியதர்ஷன் சென்னையில் ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்தவர். கல்யாணியின் பெற்றோர்கள் 2016 ஆண்டு விவாகரத்து செய்தனர். சென்னையில் உள்ள லேடி ஆண்டாள் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார். பின்னர் சிங்கப்பூருக்கு சென்று அங்கு படித்தார். அங்கு அவர் தியேட்டர் குழுக்களில் பங்கேற்று தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார். நியூயார்க்கில் உள்ள பார்சன் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ஸில் கட்டடக்கலை படித்தார். இந்தியா திரும்பிய பிறகு பாண்டிச்சேரியில் உள்ள ஆதிசக்தி தியேட்டரில் நடிப்பு பயிற்சி பெற்றார். இந்த கல்வி பின்னணி அவரது திரைப்பட வாழ்க்கையில் பெரும் உதவியாக இருந்தது. ஏனெனில் கட்டடக்கலை அவருக்கு உருவாக்கும் திறனை வழங்கியது. இது நடிப்பில் பயன்பட்டது. சிங்கப்பூரில் தியேட்டர் அனுபவம் அவருக்கு நடிப்பின் அடிப்படையை அறிமுகப்படுத்தியது. மேலும் நியூயார்க்கில் படிக்கும் போது உலகளாவிய கலாச்சாரங்களை அவர் அறிந்து கொண்டார். இது அவரது நடிப்பில் பன்முகத்தன்மையை சேர்த்தது. இவரது ஆரம்ப வாழ்க்கை திரைத்துறையுடன் நெருங்கிய தொடர்புடையது. சிறு வயதிலிருந்தே திரைப்படங்களை சுற்றியே வளர்ந்தார். ஆனால் ஆரம்பத்தில் கேமராவுக்கு பின்னால் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டினார். பெற்றோர்களின் திரைப்பட உலகம் அவருக்கு உத்வேகமாக இருந்தது. ஆனால் அவர் தனது சொந்த பாதையை தேர்ந்தெடுத்தார். கட்டடக்கலை படிப்பு அவருக்கு உருவாக்கல் மற்றும் வடிவமைப்பு திறன்களை வழங்கியது. இது நடிப்பில் உணர்ச்சிகளை வடிவமைக்க அவருக்கு உதவியது. ஆதிசக்தி தியேட்டர் பயிற்சி அவரை ஒரு நடிகையாக மாற்றியது. அங்கு அவர் நடிப்பின் நுணுக்கங்களை நன்கு கற்றுக்கொண்டார். இந்த பயணம் அவரது சினிமா வாழ்க்கையை வடிவமைத்தது. திரைப்படங்களில் பல்வேறு பாத்திரங்களை ஏற்றுக்கொள்ள உதவியது. சிறுவயதில் திரைப்பட செட்டுகளை பார்வையிடுவது அவருக்கு திரைத்துறையின் உள் செயல்பாடுகளை அறிய உதவியது. கல்யாணியின் குடும்பம் இந்திய திரைத்துறையில் பிரபலமானது. அவரது தந்தை பிரியதர்ஷன் இந்தி, மலையாளம், தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் பல வெற்றி படங்களை இயக்கியவர். அவரது தாய் லிசி மலையாள திரைப்படங்களில் நடித்தவர். பெற்றோர்களின் விவாகரத்து இருந்த போதிலும் கல்யாணி தனது குடும்பத்துடன் நெருங்கிய உறவை பேணி வருகிறார். இயக்குனர் பிரியதர்ஷனின் மகள் என்ற அடையாளம் ஆரம்பத்தில் அவருக்கு உதவியாக இருந்தாலும் அது ஒரு சவாலாகவும் இருந்தது. ஊடகங்கள் அவரை பிரியதர்ஷனின் மகள் என்று அழைத்தன. ஆனால் அவரது நடிப்பு திறமை மூலம் அவர் தன்னை தனித்து நிரூபித்தார். குடும்ப உறுப்பினர்களுடன் அவர் பகிர்ந்து கொள்ளும் உறவுகள் அவரது தனிப்பட்ட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பின்னணி அவருக்கு திரைத்துறையின் உள் செயல்பாடுகளை அறிய உதவியது. இது அவரது ஆரம்ப கால வேலைகளில் பிரதிபலித்தது. அவரது தாய் லிசி விவாகரத்து குறித்து பேசிய போது அது ஒரு கடினமான காலம் என்று கூறினார். ஆனால் கல்யாணி அதை தாண்டி தனது வாழ்க்கையை கட்டமைத்தார். கல்யாணியின் ஆரம்பகால சினிமா செயல்பாடு கேமராவுக்கு பின்னே இருந்தது. 2013 ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான கிறிஸ் 3 திரைப்படத்தில் பணியாற்றினார். இதன் மூலம் அவர் தனது திரைப்பட பயணத்தை தொடங்கினார். 2016 ஆண்டு தமிழ் திரைப்படமான இருமுகன் திரைப்படத்தில் உதவி கலை இயக்குநராக பணியாற்றினார். 2017 ஆண்டு தெலுங்கு திரைப்படமான ஹலோ திரைப்படத்தில் அகில் அகினேனிக்கு ஜோடியாக அறிமுகமானார். இந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. மேலும் இது அவரது வாழ்க்கையின் சிறந்த படம் என்று அவர் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. உதவி இயக்குநராக இருந்து நடிகையாக மாறியது அவருக்கு புதிய சவால்களை அளித்தது. ஹலோ படத்தின் வெற்றி அவரை திரைப்பட உலகில் நிலைநிறுத்தியது. பின்னர் பல மொழிகளில் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. இந்த ஆரம்ப காலம் அவரது திறமையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அவர் தனது அறிமுகத்தை தெலுங்கில் தொடங்கி மலையாளம் மற்றும் தமிழுக்கு விரிவுபடுத்தினார். கல்யாணியின் பெரும்பாலான திரைப்படங்கள் மலையாளத்திலேயே அமைந்தன. மலையாள திரைப்படங்களாகவே அமைந்தன. ஆனால் தெலுங்கு மற்றும் தமிழிலும் சூப்பர் ஹிட் படங்கள் பலவற்றை கொடுத்திருக்கிறார். இன்று வரை 16 படங்களில் நடித்த அவர் இன்று வரை அவர் 16 படங்களில் நடித்திருக்கிறார். இன்னும் சில வரவிருக்கின்றனர். அவரது படங்களின் வசூல் மற்றும் விமர்சனங்கள் அவரது பன்முகத்தன்மையை காட்டுகின்றன. தெலுங்கில் ஆரம்பித்து தமிழுக்கு வந்து மலையாளத்தில் சூப்பர் ஹிட் சாதனைகளை படைத்து வருகிறார். அண்மையில் வெளியான லோகா திரைப்படம் அவரது வாழ்க்கையில் ஒரு மைல்கல் திரைப்படமாக அமைந்தது. 300 கோடி வசூல் செய்த முதல் மலையாள திரைப்படம் என்ற சாதனையை அத்திரைப்படத்தின் மூலம்
கல்யாணி பிரியதர்ஷன் செய்து காட்டினார். இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோ திரைப்படமாகவும் அத்திரைப்படம் அமைந்தது. முதல் படம் தொடங்கி இன்றளவும் பல சைமா விருதுகளையும் பிலிம்பேர் விருதுகளையும் குவித்து வருகிறார். விருதுகள் மட்டுமல்லாது ரசிகர்களையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். விருதுகள் மட்டுமல்லாது அவரது தனித்துவமான நடிப்பாலும் தெய்வீக அழகாலும் பல ரசிகர்களையும் அவர் சம்பாதித்து வருகிறார். கல்யாணியின் நடிப்பு பாணி இயல்பானது மற்றும் உணர்ச்சி நிறைந்தது. அவர் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று நடித்தவர். அப்பாவி பெண் முதல் சூப்பர் ஹீரோ வரை பல கதாபாத்திரங்களில் அவர் நடித்து காட்டியிருக்கிறார். கட்டடக்கலை பின்னணி அவரது பாத்திரங்களை வடிவமைக்க உதவியது. அவர் பிரணாவ் மோகன்லால், டொவினோ தாமஸ், சிம்பு, சிவகார்த்திகேயன் போன்ற பல நடிகர்களிடம் சிறப்பான கெமிஸ்ட்ரி காட்டியுள்ளார். பிரியதர்ஷனின் மகள் என்ற அடையாளத்தை அவர் உடைத்து தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் கல்யாணி பிரியதர்ஷன்.